அமைதி அமைதி. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நமது சிலுக்குவார் வெட்டியின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் போஸ் பாண்டியே. போயிட்டு வந்தீங்களா? தனியா தர்றவன் தான்டா தலைவன். ஐயோ கொள்றாங்களேமாக்கும் அம்மா அம்மா என்ன அனுப்புறாதமா அப்படின்றது வித்தியாசம் இல்லை, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. யார் சொன்ன அம்மா அம்மா அனுப்புறாங்களே? சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அதாவது அவர் கெத்தா கிளம்புறாரு, போறாரு, வராரு. எதிர்கட்சி தலைவர் ஒரு ஏசி இல்லாத ஒரு இந்த மாதிரி ஒரு வண்டியில உட்கார வச்சு 9 மணி நேரம் ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட்டு போங்க. அது அசிங்கமா இல்லையா? நாங்க என்ன அதுபடி விட்டு ட்ரிப்பா கூட்டு போறோம். நேரம் டாய்லெட் சிட்டியில் அமர்தல வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படியா? கொஞ்சம் நான் நின்றுட்டு தான் இருந்தேன், ஒளிஞ்சு எட்டி பார்த்து தான் இருந்தேன். அடிப்படையே அறிவு இல்லாம ஒரு கும்பலுக்கு எப்படிங்க பதில் சொல்லி புரிய வைக்கிறது? பதில் தெரியலன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு கேள்வியே புரியலங்க. இத்தனை வருஷமா திமுக எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வருது. எதை ஊழலாம்? மேட்டூர் கட்டினது பிரிட்டிஷ்காரன், அமராவதி பவானி சாகரம் கட்டினது காமராஜர், கல்லணை கட்டினது கரிகால சோழன், திமுக அதிகபட்சமா கட்டினது கலைஞருக்கு இப்போ ஒரு ஸ்பேனஸ்ல கட்டி அதை வைக்கிறதுக்கு இடம் தெரியாம வண்டியில் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி ஒரு தலைவர் பேசின வார்த்தை நான் சொல்லட்டுமா? கட் பண்ண போட முடியுமா உங்க சேனல்ல? முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்னொரு பெண் முதல்வர் குறித்து அடுத்த தலைவர் அவரோட வாரிசு ஒன்று பேசிச்சு, அந்த வார்த்தையை போட முடியுமா? சொல்லவா? இன்னைக்கு அதே மாதிரி இது 3ஆம் தலைமுறையா அதையே பண்ணிட்டு இருந்தா இதை எப்படி நம்ம அலோவ் பண்ணலாம்? இது அப்படியே பேசலாம், விட்டுலாம். அசிங்கத்தை தாண்டி தப்பு தண்டி போன்ற ஒரு பயத்தை டிட்டரன்ஸ் ஸ்டேட் ஏற்படுத்தணும் வேணாமா? நீங்க சொல்லுங்க. அப்ப அதை பண்றது என்னங்க தப்பு? பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன், கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும்.